ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்திருக்கு. பேங்க் மூலியமா எனக்கு மோசடி நடந்திருக்கு. கேபிட்டல் பேரில் ஐடிஎஃப்சின்ற நேம் மாறி இருக்கு. அதில் நேம் மாறின பேங்க்கில் வந்து ஐடிஎஃப்சியில் வந்து நான் ப்ராடக்ட் எடுத்திருந்தேன். 2 ப்ராடக்ட் இருந்தேன். ஒன்று வாஷிங் மிஷினும் ஒரு வாட்டர் ப்யூரிஃபையரும் எடுத்திருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு 11 மாதம் இஎம்ஐ போட்டிருந்தோம். அது ஜனவரி மாதத்தோட முடிஞ்சிருச்சு. அந்த இஎம்ஐ முடிஞ்சும் இவங்க எனக்கு தெரியாமையே என்ஓசி 7 நாளுக்கு அப்புறம் தான் அப்டேட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. சரி 7 நாள் கழிச்சு வரும்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அந்த என்ஓசி வாங்காதனால பார்த்தீங்கன்னா என்னோட பேங்க்ல போட்ட அமௌண்ட் வந்து தினம் மாதம் ஒரு 10 டைம் அவங்க செக்கை போட்டு பெனால்ட்டின்ற பேரில் பூரா கேஷும் எடுத்துட்டாங்க. 7000 ரூபாய்க்கு மேலே எடுத்துட்டாங்க என்ற கேஷை. நான் வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் ஃபீஸுக்காக ஒரு குழு வாங்கி பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருந்தேன். அந்த கேஷ் எடுத்தது விஷயமே எனக்கு தெரியல. நான் சனிக்கிழமை தான் பார்த்தேன். எனக்கு சனிக்கிழமை கிரெடிட் ஆன அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 27,000 ரூபாய் எனக்கு கிரெடிட் ஆச்சு. 27,000 பார்த்தீங்கன்னா இவங்க 7,000 ரூபாய் எடுத்துட்டாங்க. எதனால எடுத்தாங்கன்றதால எனக்கு தெரியவே இல்லை. இடையில பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால எனக்கு பேங்க்கில் போய் எனக்கு கேட்கவும் முடியல. இன்னைக்கு போய் காலையில் என் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து போய் கேட்கும் போதும் நீங்கள் ஐடிஎஃப்சியில் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கீங்க, ப்ராட் லோன் வாங்கியிருக்கிறீங்க, அதில் இசிஎஸ் வந்து செக் பவுன்ஸ் ஆகிருக்குன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இல்லைங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதமே எனக்கு இஎம்ஐ முடிஞ்சிச்சு, நான் இப்போ செட்டில் பண்ணிட்டேன், எப்படி அவங்க போடுவாங்கன்னு சொன்னப்போ அவங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுத்தாங்க. நீங்கள் நேராக அங்கே போய் கேளுங்கன்ற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போய் கேட்டப்போ ஆமாம் நீங்கள் வந்து ஜனவரி மாதம் இஎம்ஐ தள்ளி கட்டியிருந்தீங்க, 5ஆம் தேதி கட்ட வேண்டிய இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி கட்டியிருந்தீங்க. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக உடம்பு சரியில்லாதனால கட்ட முடியல. அந்த டைம் 20ஆம் தேதி கட்டினதுக்காக அந்த பெனால்ட்டின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா அப்படி தான் நாங்கள் போடுவோம். என்ஓசி நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, ஏன் கொடுக்கலன்னு கேட்டப்போ நான் கொடுக்கல, நீங்கள் தான் ஈஸிஸ் பாஸ் பண்ண சொன்னீங்க, முடிஞ்சுங்கிற விஷயம் எங்களுக்கு வந்து தெரியும், ஆனால் நான் வந்து அது கரெக்டாக இது பண்ணல, அந்த மாதத்துக்கான பெனால்ட்டி தான் அது போட்டிருக்குன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஜனவரி மாதத்தோட என்னோட இஎம்ஐயே முடிஞ்சு, எனக்கு ப்ராடக்டோட லோனோட அமௌண்ட்டே முடிஞ்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து 10 செக் போட்டிருக்காங்க. 10 செக் 15 செக் போட்டிருக்காங்க. அதுக்கான இஎம்ஐ சார்ஜ் எல்லாம், இந்த செக் பவுன்சிங் சார்ஜ் எல்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. நான் தான் ஏமாந்துட்டேன்னு நினச்சிட்டு நான் ஆஃபீஸ்க்கு ஐடிஎஃப்சி பேங்க் ஆஃபீஸ்க்கு நான் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கும் முன்னாடி 100 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி நிறைய மக்களை இவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த பேங்க்ல. பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக நியாயம் கண்டிப்பாக கிடைக்கணும். இதே மாதிரி நிறைய மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வக்கீலெல்லாம் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி இந்த பேங்க்ல இவ்வளோ மோசடி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேஷ் கலெக்ஷன் பண்ணுறாங்க. எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. எனக்கு இது பெரிய அமௌண்ட், என் பையன் ஃபீஸ் கட்டுறதுக்காக வச்சுருந்த அமௌண்ட் இவங்க பிடிச்சிட்டாங்க. இது கண்டிப்பாக உங்கள் நேரம் கண்டிப்பாக இதை யூடியூப்பில் போடுறேன்னா இது நிறைய மக்களுக்கு பரவி இந்த மாதிரி பேங்க்கை நீங்கள் தட்டி கேட்கணுன்றனால தான் இந்த யூடியூப்பில் போடுறேன். எனக்கு நடந்தது இன்னும் 100 பேருக்கு அங்கே இருந்தாங்க, அவங்களுக்கு நடந்தது அநியாயத்தையும் இந்த மாதிரி இணையதளத்தில் கண்டிப்பாக பரவணும், எல்லோரும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி தயவுசெய்து இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்ற சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு 340 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. தயவுசெய்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த 340 சப்ஸ்கிரைபர் வந்து இனியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு இதுக்கு ஏன்னா நியாயத்தை கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. உங்களால் முடியுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். எங்கள் நேரம் முடியலை. நாங்கள் எவ்வளவோ மத்தியானம் வரைக்கும் போராடி பார்த்துட்டோம். அவங்க வந்து கரெக்டான இது செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்படி தான் இனியும் நீங்கள் வந்து 5000 6000 கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என் கேஷ் எல்லாம் கட்டி முடிச்சது போக 7000 எடுத்தது போக 7000 எடுத்தது போக இனியும் நீங்கள் 6000 ரூபாய் கட்டணுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது வரைக்கும் நாங்கள் என்ஓசி தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏமாற்றிட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நிறையா சப்ஸ்கிரைபருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷனுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நல்லா பரவி கண்டிப்பாக இதுக்கான நியாயம் கிடைக்கணும். என்னுடைய மாதிரி நிறைய பேர் ஏமாறக்கூடாது. நான் ஏமாந்து இன்றைக்கி ரொம்ப கவலையில் உட்காந்துட்ருக்கேன், என் பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல். கண்டிப்பாக இதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைபர்ஸ். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டு நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கான நியாயம் கண்டிப்பாக கிடைக்கணும். இந்த மாதிரி நிறைய பேங்க்குங்க இந்த மாதிரி இருக்குது. ஒரு சில பேங்க் இந்த மாதிரி மோசடி செய்கிறாங்க. அது மக்களால் மட்டும்தான் தட்டி கேட்க முடியும். ஒரு கை தட்டினா கண்டிப்பாக ஓசை கேட்காது. கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்களாம் சப்போர்ட்டு பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ எப்படி நீங்கள் வெளியே கொண்டு வருவீங்களோ அது மாதிரி எனக்கு கொண்டு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டிங்கன்னா நான் இதுக்கான ப்ரூஃப் என்னோட பேங்க்கில் இவங்க எத்தனை செக்கு போட்டிருக்காங்களோ, எத்தனை ரிட்டர்ன் ஆகிருக்கோ,
எத்தனை ஒரு மாதத்துக்கு எத்தனை செக் போட்டு பவுன்ஸ் ஆகிருக்கோ அதுக்கான ப்ரூஃபும் இதில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இது வந்து கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டெக்குக்கிட்ட இருக்குது ஐடிஎஃப்சி. அந்த ஐடிஎஃப்சியில் கோயம்புத்தூரில் இருக்குது, பீலமேடு கோயம்புத்தூரில். அது கண்டிப்பாக நீங்கள் தட்டி கேட்கணும். இதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நான் காட்டுறேன். நான் ஜனவரி மாதத்தோட என்ற இஎம்ஐ முடிஞ்சும் இவங்க செக்கு போட்டது மிகப்பெரிய தப்பு. இதுக்கான ப்ரூஃப் இதில் ஆட் பண்ணுற பாருங்கள். அந்த பேப்பர்ஸில் பேங்க்கில் பவுன்ஸ் ஆனது, எத்தனை டைம் பவுன்ஸ் ஆனது, அதை கண்டிப்பாக நான் அதில் இந்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன்.